ஓம் நமோ வெங்கடேசாய. திருமலையின் ஸ்ரீ விக்னசாச்சாரியர் ஸ்ரீ வைகானச அறக்கட்டளை. இது 1990ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஒரு பதிவு செய்யப்பட்ட பொது தொண்டு அறக்கட்டளையாகும். இந்த அறக்கட்டளையின் செயல்பாடுகளில் திருமலையில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய சித்தாந்த விவர்த்தினி சபைக்கு தங்குமிட வசதிக்காக அறைகள் மற்றும் மண்டபங்களுடன் ஸ்ரீ வைகானச ஆசிரமம் என்ற பெயரில் திருமலையிலும் திருப்பதியின் ஹதிராம்ஜி காலனியிலும் சத்திரங்கள் கட்ட உதவுவது அடங்கும். ஏழை மாணவர்களுக்கு உதவும் வகையில் கல்வி உதவித்தொகை திட்டத்தை இது மேற்கொண்டுள்ளது. பண்டைய இந்திய பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை பரப்பும் நூல்களை இது வெளியிட்டு வருகிறது. இந்த அறக்கட்டளை திருமலை திருப்பதி வருவோர் யாத்திரிகர்களுக்கு தங்குமிடம் வழங்குகிறது. மேலும் பொதுமக்கள் நலனுக்காக ஒரு பொது நூலகத்தையும் நடத்துகிறது. இந்திய பண்பாட்டை பரப்ப தேசிய கருத்தரங்குகள், பண்பாட்டு கருத்தரங்குகள் மற்றும் மாநாடுகளை நடத்துகிறது. கடந்த 16 ஆண்டுகளாக திருமலையில் உள்ள ஸ்ரீ வைகானச ஆசிரமத்தில் தினமும் ஏழைகளுக்கு இலவச உணவு வழங்குகிறது. கோவிட்-19 காலத்தில் PMKS நிதிக்கும் தொண்டு நடவடிக்கைகளுக்கும் மேலும் தேசிய பாரம்பரிய ஆலயமான அயோத்தியா ராம் மந்திர் நிர்மாண அறக்கட்டளைக்கும் நிதி நன்கொடைகள் அளிக்கப்பட்டுள்ளன. மருத்துவ சிகிச்சைக்கான நிதி உதவி இவை அனைத்தும் ஸ்ரீ வைகானச அறக்கட்டளை மூலம் திருமலையில் நடைபெற்று வரும் செயல்பாடுகள். திருமலையில் வெங்கடேஸ்வர பெருமானை தரிசிக்கும் போதெல்லாம் ஸ்ரீ விக்னசாச்சாரியரையும் தரிசித்து அருளாசி பெறுங்கள். அது நம் வாழ்வில் அனைத்து வெற்றிகளுக்கும் நம்மை ஊக்குவிக்கும். இந்த அறக்கட்டளைக்கு நன்கொடை அளிப்பது வருமான வரி சட்டம் 1961 பிரிவு 80G இன் கீழ் முதன்மை வருமான வரி ஆணையரின் 2023 முதல் 26 முதல் 27 வரை செல்லுபடியாகும் உத்தரவு எண்ணின்படி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. எப்பொழுதெல்லாம் திருமலைக்கு வருகை தந்தாலும் குறிப்பாக ஸ்ரீ விக்னசாச்சாரியரை தரிசிக்க ஸ்ரீ வைகானச அறக்கட்டளைக்கு அன்புடன் வருகை தாருங்கள். மேலும் அவர்கள் காலை உணவையும் வழங்குகின்றனர். ஆண்டுதோறும் ஜெயந்தி விழாவாக உரிய பூஜைகளை ஒருமுறை நடத்த வருகின்றனர். அந்த ஆசீர்வாதங்கள் எப்போதும் நமது வாழ்க்கை திட்டங்கள் அனைத்திலும் நம்மை நேர்மறை வெற்றி பாதையில் முன்னேற்றி கொண்டே செல்லும். இது திருமலையில் 27 ஸ்ரீ வைகானச ஆசிரமம், ரிங்கு ரோடு, 5,17,504 அமைந்துள்ளது. அதனால் வருக. 2026 புத்தாண்டும் பொங்கலும் மகிழ்ச்சி செழிப்பு உங்களுக்கு மிகுந்த வாழ்த்துகள்.